என் மண் என் மக்கள் என்ற பெயரில் இன்று முதல் தமிழகமெங்கும் ஏறக்குறைய 4 மாதங்களுக்கு மேலாக தமிழகத்திலே நிலவுகின்ற ஊழல் ஆட்சியை அடியோடு அகற்ற வேண்டும் என்ற நோக்கத்தோடு நடைபயணம் புறப்பட இருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் அன்பு சகோதரர் அண்ணாமலை அவர்களுக்கும் இந்த பாத யாத்திரையை துவங்க வைக்க வருகின்ற இந்திய தேசத்தினுடைய உள்துறை அமைச்சர், இரும்பு மனிதர் சர்தார் வல்லபாய் பட்டேலுக்கு அடுத்தபடியாக இந்திய தேசத்தை கட்டியமைத்து வருகின்ற, கட்டி காத்து வருகின்ற அமித்ஷா, மேதகு அமித்ஷா அவர்களுக்கும், இங்கே மேடையிலே எனக்கு முன்பு உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியினுடைய தலைவர்கள் ஏசி சண்முகம் அவர்களுக்கும், ரவி பச்சமுத்து அவர்களுக்கும், தேவநாதன் அவர்களுக்கும், சகோதரர் ஜி கே வாசன் அவர்களுக்கும் மற்றும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய முன்னணி தலைவர்கள் பொன் ராதாகிருஷ்ணன், நயினார் நாகேந்திரன் மற்றும் நம்முடைய அதிமுகவினுடைய பிரதிநிதியாக இங்கே கலந்து கொண்டிருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் அன்பு சகோதரர் உதயகுமார் அவர்களுக்கும், அமைச்சர் எல் முருகன் அவர்களுக்கும், அதேபோன்று வாழ்த்துறை வழங்கியும் அதேபோல வரவேற்பினை நல்கி இருக்கக்கூடிய கருப்பு முருகானந்தம் அவர்களுக்கும், ஏனைய தலைவர் அவர்களுக்கும், முதற்க இங்கே திரளாக கூடியிருக்கக்கூடிய லட்சோப லட்சம் நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய தொண்டர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இங்கே தமிழகத்தில் 2021ஆம் ஆண்டு மே மாதம் ஒரு ஆட்சி பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கிறது. ஏறக்குறைய 10 ஆண்டு காலத்திற்கு மேலாக தமிழகத்தில் அவர்கள் ஆட்சியிலே இல்லாத போது என்னவெல்லாம் சொல்லி ஆட்சிக்கு வந்தார்கள். அவர்கள் தமிழகத்திலே 2021 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக 505 வாக்குறுதிகளை கொடுத்தார்கள். அந்த 505 வாக்குறுதிகளிலே 20வது வாக்குறுதி, ஆட்சிக்கு வந்தால் தமிழகத்திலே ஊழலற்ற நேர்மையான ஆட்சியை தந்திடுவோம் என்பதுதான் அவருடைய முக்கியமான வாக்குறுதி. அன்புள்ளம் கொண்ட பெரியோர்களே, தாய்மார்களே, கடந்த 2.5 ஆண்டு காலத்தில் அவர்கள் கொடுத்த அந்த வாக்குறுதியை காப்பாற்றி இருக்கிறார்கள் என்று எண்ணி பார்க்க வேண்டும். தமிழகத்திலே டாஸ்மார்க் என்ற ஒரே ஒரு நிறுவனம் இருக்கிறது. அந்த நிறுவனத்திலே மட்டும் கடந்த 27 மாதத்தில் அவர்கள் செய்திருக்கக்கூடிய ஊழல் 1 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேலான ஊழல். அதேபோல தமிழகத்தினுடைய அனைத்து கனிம வளங்களையும், மினரல்ஸ் அனைத்தையும் அவர்கள் அண்டை மாநிலங்களான கேரளாவுக்கும், கர்நாடகாவுக்கும், ஆந்திராவுக்கும் கடத்துகிறார்கள். தமிழகத்தின் முக்கியமான துறைகளாக இருக்கக்கூடிய போக்குவரத்து துறையிலே பல ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் ஊழல். ஏறக்குறைய 1,50,000க்கு மேற்பட்ட தொழிலாளர்களுடைய வைப்பு நிதியை எங்கே வைத்திருக்கிறார்கள் என்று தெரியாத அளவிற்கு டீசல் ஊழல், டயர் வாங்கினால் ஊழல் என்று மிதமிஞ்சிய ஊழல் போக்குவரத்து துறையிலே. அதேபோல கூட்டுறவு துறையில், உணவுத்துறையில், தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து துறைகளிலேயும் ஊழல் மிஞ்சி கிடக்கிறது. இன்று தமிழக மக்களுக்கு மிகவும் பிடித்திருக்கு, அதாவது தமிழக மக்களை பீடித்திருக்கக்கூடிய ஒரே நோய் ஊழல் என்பது. எனவே இந்த ஊழல் அடியோடு அகற்றப்பட வேண்டும் என்று சொன்னால் நாமெல்லாம் அந்த ஊழலிலிருந்து விடுபட்டாக வேண்டும். எனவே தமிழக மக்களுக்கு இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய திராவிடர் மாடல் என்று சொல்லக்கூடிய ஊழல் மாடல் ஆட்சியை தமிழகத்திலிருந்து அறவோடு அகற்றுவதற்கு, தமிழக மக்களை தட்டி எழுப்புவதற்காகத்தான் இன்று பாரதிய ஜனதா கட்சியினுடைய முயற்சியில் இன்று தேசிய ஜனநாயக கூட்டணிகள் எல்லாம் பங்கு பெறக்கூடிய இந்த நடைபயணம் இன்று துவங்கப்பட இருக்கிறது. யார் துவங்கி வைக்க வந்திருக்கிறார்கள்? இந்தியாவினுடைய
உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள். அவர் தான் எடுத்துக்கொண்ட காரியத்தை மிக அமைதியாக செய்து முடிப்பதிலே வல்லவர். அவர்தான் இந்த பயணத்தை துவங்கி வைக்க வந்திருக்கிறார்கள். அவர் இந்த நடைபயணம் நடக்கக்கூடியது தேசிய ஜனநாயக கூட்டணியாக இருந்தாலும் அவர்தான் எப்படி மகாபாரதத்திலே சாரதி ஆக இருந்து கிருஷ்ணன் வந்து அந்த படையை நடத்தினாரோ, அந்த வெற்றியை பெற்று தந்தாரோ, அதுபோல இன்று துவங்கப்படக்கூடிய இந்த நடைபயணம் தமிழகத்திலே 2024 நாடாளுமன்ற தேர்தலில், 2026 சட்டமன்ற தேர்தலில் இன்று இருக்கக்கூடிய திமுக ஆட்சி அறவே அகற்றி 2024 நாடாளுமன்றத்தில் 40க்கு 40 தொகுதிகளில் வெற்றி பெறக்கூடிய அளவிற்கு 2026 மிகப்பெரிய கூட்டணி ஆட்சியை தமிழகத்திலே கொண்டு வருவதற்கு அடிக்கல்லாகத்தான் துவக்கமாகத்தான் இந்த பேரணி துவங்க இருக்கிறது, இந்த நடைபயணம் துவங்க இருக்கிறது, இன்றைய கூட்டம் நடைபெறுகிறது. எனவே இன்று இந்த லட்சக்கணக்கிலே கலந்து கொண்டிருக்கூடிய நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி அனைத்து தொண்டர்களும் இந்த நடைபயணத்துடைய நோக்கத்தை புரிந்து கொண்டு கிராமந்தோறும் ஒவ்வொரு வீடாக எடுத்து சென்று தமிழகத்திலே ஊழலற்ற ஒரு நிர்வாகத்தை உருவாக்குவதற்கு நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற கருத்தை கிராமந்தோறும் எடுத்து சொல்லுங்கள், எடுத்து சொல்வோம் என்று கேட்டுக்கொண்டு இன்று அமித்ஷா அவர்கள் இந்த பேரணி இந்த நடைபயணத்தை துவங்க வைக்க வந்திருக்கிறார்கள். அவர் ஒரு மிக மிக முக்கியமான நோக்கத்தோடு வந்திருக்கிறார்கள். அந்த நோக்கம் நிச்சயமாக நிறைவேற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு என்றென்றும் புதிய தமிழகம் கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியினுடைய அங்கமாக பெற்று நம்முடைய இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி எந்த நோக்கத்திற்காக அந்த நடைபயணத்தை துவங்குகிறதோ அந்த நடைபயணத்தை வெற்றிகரமாக ஆக்குவதற்கு நாங்களும் உங்களோடு இணைந்து பணியாற்றுவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.